தங்கவயலில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. குறிப்பாக பிஜிஎம்எல் பகுதியில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. ஆனால் இந்த பிரச்சனையை பொருட்படுத்தாமல் கிராமந்தோறும் ஆரோ வாட்டர் பிளான்ட்டுகளை திறந்து வருகிறார் தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர். ஏன் பிஜிஎம்எல் பகுதியில் மட்டும் எந்த ஒரு வளர்ச்சி பணியும் நடைபெறவில்லை என்ற கேள்வி பொதுமக்களிடையே அதிகரித்து வருகிறது. மற்றும் அதே போன்று தேர்தல் சமயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தங்கவயல் தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்து அதிகபட்ச ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் 3 ஆண்டுகள் கடந்தும் எந்த ஒரு தொழிற்சாலையும் வரவில்லை. தற்போது அவரின் பதவி காலத்தில் மீதமுள்ளது 2 ஆண்டுகள் மட்டுமே. அதுவும் முடிவை நோக்கி செல்கிறது. இந்நிலையில் பதவிக்காலம் முடிவடையும் தருவாயில் ஏதேனும் பூஜைகள் நடத்தி மக்களை திசை திருப்ப கண்துடைப்பு நாடகம் நடத்தப்படும் முயற்சிகள் நடைபெறுகின்றன என்ற குற்றச்சாட்டும் எழுகிறது. மக்களாகிய நாம் இனியும் கண்விழிக்கவில்லை என்றால் மீண்டும் நாம் ஏமாற்றப்படுவோம். மக்கள் பொறுமையை இழக்கும் தருவாய் வந்துவிட்டது. விரைவில் மக்களின் புரட்சி குரல் உங்களை கேள்வி கேட்கும் என்றார் தங்கவயல் ஜேடிஎஸ் நகர தலைவர் திரு லியோ அவர்கள். காங்கிரஸ் எம்எல்ஏ என்ன செய்யறாங்கன்னா, ஆர்ஓ வாட்டர் வில்லேஜ் பக்கம் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்றாங்க. நார்மலா வில்லேஜ் பக்கம்லாம் தண்ணி பிரச்சனை இல்லை. ஆனா அங்க பிரச்சனை இல்லாத மாதிரி அந்த ஓட்டு தான் வேணுன்ற அளவுக்கு பாக்குறாங்க. அதே ஆர்ஓ நம்ம நான் மைனிங் ஏரியாலும் சரி, மைனிங் ஏரியாலும் சரி, சில வார்டுகளில் போட்டுக்கிறாங்க. அது ஒரு நாள் அன்னைக்கு தான் தண்ணி வருது, ரொம்ப குஷியாக எல்லா இன்ஃபர்மேஷனும் மீடியா ஃபுல்லாக போடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஒன்றும் கிடையாது. அதுக்கு பிறகு பார்த்தா அது ஒரு பூத் பங்களா மாதிரி தான் இருக்குது. நிறைய வார்டில் பார்த்தாச்சு இது நடந்துருக்குது. அதே சமயம் இவங்க முன்னாடி வரும்போது ஃபர்ஸ்ட் பூஜை போட்டாங்க, ஃபேக்டரி வருதுன்ட்டு. ஒட்டுமொத்த ஓட்டம் வாங்கிட்டாங்க, ஃபேக்டரி வருது விடுப்பா போடு, ஃபேக்டரி வருதுன்ட்டு. மறுபடியும் நான் நினைக்கிறேன் கடைசியா ஒரு பூஜை போட போறாங்க. அது எலெக்ஷன் டைம் போட போறாங்க. போட்டு நம்ம கேஜே போட்டெல்லாம் வாங்கிடலான்ற பிளான்ல இருக்கிறாங்களோ தெரியாது. அது நடக்காது. கண்டிப்பா இந்த முறை நீங்க சொல்ற பொய் எதுவுமே நடக்காது. எல்லா ஜனங்களும் தெளிவாயிட்டுக்கிறாங்க. கண்டிப்பா காங்கிரஸுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இல்ல ஒரு மாற்றம் வரணும். ஏன்னு கேட்டா வந்தவங்களே வரக்கூடாது, ஒரு சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு முன்னே நம்ம முதியோர் பிஞ்சினெல்லாம் இவர் தான் வாங்கி கொடுத்துக்கிறாரு. ஆனால் அதே குமாரசாமி நமக்கும் அவர் செய்வார். அது அந்த இவர் சார்பா இவரை நிற்கிறதுனால இவர் போடணும். ஒட்டுமொத்தமா 35 வார்டுலையும் ஜேடிஎஸ் கேண்டிடேட் போட போறோம். அந்த ஜேடிஎஸ் கேண்டிடேட் நாங்க செலக்ட் பண்றது இல்ல. அவங்களே ஏரியால ஒரு நல்ல சர்வீஸ் மைண்டட் பர்சனை சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கமிட்டி மக்கள் கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு ஒப்பீனியனை கேட்ட பிறகுதான் நாங்க சூஸ் பண்ண ஒரு நல்ல கேண்டிடேட் தனசேகர். இந்த தனசேகருடைய ஒட்டுமொத்த சர்வீஸும் மக்கள் சொல்றாங்க. இந்த வார்டுல கண்டிப்பா இவர் இந்த எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஜேடிஎஸ்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. நாங்க செய்ய போற எந்தெந்த பட்டியல் போட்டு கொடுக்குறோமோ, எந்தெந்த மேனிஃபெஸ்டோ நாங்க ரெடி பண்ணிக்கிறோமோ கண்டிப்பா நடைமுறைக்கு வரோம். எல்லாரும் ஜேடிஎஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஒட்டுமொத்தமா எல்லா வார்டுலயும் ஜேடிஎஸ் சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைங்க. நாங்க எல்லாமே நல்லது செஞ்சு காட்டத்தான் போறோம். ஊழல் இல்லாத ஒரு சொசைட்டியா மாத்தத்தான் போறோம். மக்களால் நான், மக்களுக்காகவே நாங்கள். நான் என்ன கேட்கிறேன்னாக்கா, எல்லாமே சும்மா அந்த டைமுக்கு ஒரு எம்சி ஏன் அவரே தான் நிக்கணுமா? என்ன ஏன் இன்னொருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதா? இன்னொருத்தர் சோசியல் சர்வீஸ் மைண்ட் யாருக்குமே இல்லையா? அவர் தான் எம்சினா அவர் தான் நிக்கணும், அவர் மறுபடியும் அவர் தான் ஜெயிக்கணும் எதனா இருக்கா? என்ன சட்டம்? டாக்டர் அம்பேத்கர் நம்மளுக்கு கொடுத்துக்கிற உரிமை இது. யாருனா நிக்கலாம், யாருனா உண்மையை கேட்கலாம், எப்பனா கேட்கலாம். முனிசிபாலிட்டியில போனாதான் தெரியும் ஒரு எம்சியோட வேலை என்னென்ன செய்யணும்ட்டு. உனக்கு ஓட்டர் ஐடியில இருந்து, ஆதார் கார்டுல இருந்து, அவங்களுக்கு ரேஷன் கார்டு பண்றதுல இருந்து எல்லாம் அவர் தான் பண்ணி கொடுக்கணும். அதுக்குதான் எம்சியை நம்ம தேர்ந்தெடுக்கிறது. நம்மளா தேர்ந்து எம்சி கிட்ட நமஸ்காரம் பண்ணி போறதுக்கு இல்ல. அந்த எம்சி வந்தவனா நம்மள கைக்கு ஓட முடியும். நீங்க போட்ட ஓட்டுக்கு தான் அவர் ஜெயிச்சுக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு எப்படி இது பாருங்களேன். இந்த ஏரியாவே சுத்தமா வேணும். 100 கோடி ரூபாய் கிட்ட நீங்க வாங்குறீங்கன்னா என்ன தமாசா? 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இருக்க மாட்டீங்க அந்த ஏரியாக்கு. ஊழல், ஒட்டுமொத்தமா ஊழல். காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்க. போயிச்சது பயங்கரமா. அதான் எக்ஸாம்பிள் சொன்னா 60 கோடி பசங்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய காசு ஏதோ
நீயே ஒத்துக்கிறல. நீ போடுற ஸ்ட்ரீட் லைட்ல கூட ஊழல். 100 ரூபாய் லைட் அது நீ எப்படியும் அவனுக்கு 30 கோடி போட்டு வச்சுப்ப. நீ அந்த கோடி 30 கோடி போட்டு வீட்டுக்கு 4 லைட் கொடுத்துருக்கலாம். ஊழல் தெருதுல ஜனங்களுக்கு ஒன்றும் தெருதுல. எலெக்ஷன் வந்தா போதும். எலெக்ஷன் யார் வராங்க, யாரு 500 ரூபாய் கொடுப்பாங்க, யாரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. 1000 ரூபாய் கொடுக்கும் ஓட்டு. அப்ப 1000 ரூபாய் கொடுத்தா அவரு போறாரு இல்லையா? உங்களுக்கு குத்த காசு எப்படி எடுப்பாரு அவரு? கொஞ்சம் யோசிங்க. நாங்க பண்ண போறோம். கண்டிப்பா இந்த எம்சி வந்து ஜேடிஎஸ் எம்சி ஆனா நான் 5th ஸ்டாண்டர்ட்ல 9th வரல ஃப்ரீ டியூஷன் நடக்கும். பசங்க கெட்டு போகக்கூடாது, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. நெக்ஸ்ட் அதே சமயம் வந்து பசங்களுக்கு ஒரு கிளப் இருக்கும். இந்த ஒரு ஜேடிஎஸ் ஆபீஸ் நாங்க நிறுவ போறோம். ஏதோ ஒரு பண்ண போறோம். அந்த ஆபீஸ்ல பசங்க விளையாடுறதுக்கு தேவையான எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கும். அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒருத்தர் பேமெண்ட் கொடுத்து உட்கார வைக்க போறோம். ஒரு வார்டுலயும் பெட்டிஷன் பாக்ஸ் வைக்க போறோம். மெசேஜ் ஆன்லைன் பாக்ஸ் வைக்க போறோம். நீங்க மெசேஜ் அனுப்பிச்சா போதும். இந்த வார்டுல இந்த பிரச்சனை இருந்ததுன்னா அதை எடுக்கிறதுக்கு ஒரு போன் காலர், ஒரு டெலிகாலர் உட்காடுறாங்க. அந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக்கா போலாம் அப்படின்றது தான் எங்களுக்கு. ஒட்டுமொத்தமா யாரு வேலை இல்லாத பசங்களுக்கு சொல்றேன் நானு. அங்கேயே வந்து ஒரு கன்சல்டன்சி வச்சுருக்கிறோம் நாங்க. கன்சல்டன்சி உனக்கு வேலை இல்லையா, வா உங்க ரெசியூம் எல்லாம் எத்தனை நீ கூட. எங்கேயோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் எங்களால வாங்கி கொடுக்க முடியாது. பிரைவேட் ஜாப் எங்களால வாங்கி கொடுக்க முடியும். அவங்க ஃபேக்டரி வருது, ஃபேக்டரி வராது. சும்மா ஏமாத்திருக்கிற விஷயம் அதெல்லாம். நீ எப்படின்னா ஏமாத்திடலாமா? எல்லாத்துலயுமே ஊழல் பண்ணி போயிடலாமா? அப்ப எதுக்கு வல்லல் முன்சாமின்றது வெளியே வராரு? ஒரு விஷயம் புட்டு வைக்கிறாரு. எல்லா ஊழலையும் ஒடுகிறாரு. கூட இருந்த பிரசிடென்ட் சேர்மன் அவரு ஒடுகிறாரு. ஜேடிஎஸ்ல கண்டிப்பா இவர் ஜெயிக்குவாரு. ஜெயிச்ச பிறகு நாங்க செய்ய போற நடைமுறை என்னென்ன பிளான் போட்டுக்கிறோமோ கண்டிப்பா அவரை ஜெயிக்க வைக்குவோம். நாங்க செய்ய வைக்குவோம். ஜனங்களா வயசானங்களா ஓடாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா யாருக்கெல்லாம் பென்ஷன் 60 வயசு தாண்டிக்கிற பென்ஷன் இல்லையா வந்து லிஸ்ட் கொடுங்க. நாங்க பண்ணி கொடுக்குறோம். நீங்க ஓடாதீங்க. தாலுகா ஆபீஸ் எல்லாம் ஓடி இறங்காதீங்க. செய்ய வேண்டியதெல்லாம் எம்பி அவர் செய்வாரு. உங்க வீட்டுக்கு வந்து கேட்கணும். ஒரு வீடு 15 வீடுக்குதுன்னா அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் செய்யுது முனிசிபாலிட்டியில. அதை கட்டலாம். அதுக்கு எந்த காசு எங்க கட்டின மாதிரி எல்லாம் தூக்கிட்டு போயிட்டீங்களா? இப்படி அது நடக்காது. இனிமேல் நடக்காது. நீ எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது. அந்த காங்கிரஸ் அம்மாவுக்கு தான் சொல்றேன். ராஜ் பிரதர் வந்து எனக்கு ஒரு 5-6 வருஷமா தெரியும். நாங்க வந்து பார்ட்டியில் இருக்கிறோம். ராஜ் பிரதர் வந்து இந்த பிரதர் எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பிரச்சனை ஜாஸ்தி இருக்குது. டாய்லெட் பிரச்சனை இருக்குது, தண்ணி பிரச்சனை இருக்குது, லைட் பிரச்சனை ஆகுதுன்னு வந்து சொன்னார். நீங்கள் ஏதாச்சும் கட்சி மூலிமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டார் அவர். நான் சொன்னேன், எங்கள் பெரியவங்க கிட்ட நான் பேசிட்டு சொல்கிறேன், நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன். அதே நாளைக்கு வந்துட்டு பிரதர் என்னாச்சு நான் கேட்டு ஏதாச்சும் நீங்கள் பெரியவங்க கிட்ட பேசுனீங்களா இல்லை உங்கள் மேலிடத்தில் பேசுனீங்களா? அதுக்கு நான் சொன்னேன், பிரதர் நான் பேசுறது தேவையில்லை, நீங்களே வந்து பேசுங்க அவங்க முன்னாடி. பிரதர் எப்படி பிரதர் நல்லா பேச முடியும்னு கேட்டார். அதுக்கு நானும் சொன்னேன், எங்கள் பார்ட்டியில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரோம். நான் பேசுறதுக்குன்னா நீங்களே பேசி உங்கள் ஜனங்களுக்கு என்ன வேணும் அவர் என்ன சொல்லலாம். பிரதர் எங்களுக்கு வந்து 3 போர்வெல் போட்டு கொடுங்க, பட்டர் மாஸ் லைட், பெரிய லைட்டு எல்லா ஏரியாவுக்கும் பண்ணிக்கிறாங்க. எங்கள் ஏரியாவுக்கு எதுவுமே பண்ணல. கட்சி மீட்டிங்கு வராங்க போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு காவா க்ளீன் பண்ணுறதில்ல, ஒரு டோசர் வைக்கிறதில்ல. எலெக்ஷன் அன்றைக்கி வராங்க, டோசர் எடுத்துன்னு வராங்க. காஞ்சி போன எடுத்துக்கினா அதுக்கு டோசரு. மழை வரும்போது அவ்வளோ செடிக்குது, அவ்வளோ பாம்பு வருது, அதெல்லாம் ரெடி பண்ணோம். அதெல்லாம் விட்டுறாங்க. பாத்ரூம் இல்லை, இங்கே தண்ணி பிரச்சனை இல்லை. தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த ஏரியாவில். ஏன்னா எனக்கு தெரியும் தண்ணி பிரச்சனை ஜாஸ்திக்குது. 4 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி வருதுங்களா? இங்கே 3 போர்வெல் வேணும் எனக்கு. வாரத்துக்கு ஒரு முறை போதுமா? ஒரு டைம் தான் போதுமா உங்களுக்கு தண்ணி? 3 போர்வெல் கேட்டார். பிரதர் என்ட்ரன்ஸில் வந்து போடுங்க, பின்னாடி வந்து போடுங்க. நான் எங்கே சொல்லணும்னா எங்கள் ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம். 3 போர்வெல் போடுங்க. உங்களால் உதவு முடிஞ்சா நீங்கள் பண்ணுங்க. கட்சி சப்போர்ட் பண்ணி நீங்கள் கட்சியில் நில்லுங்க. ஏன்னா உங்கள் அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி உங்களுக்கு ரிலேஷன் தான் அவர், வேறு யாரும் கிடையாது. அவர் ஒருத்தர் வந்தாருன்னா உங்களுக்கு 100% இப்போயே அவர் பாடுபட்டுனுக்கிறாரு. அவர் இன்னும் எலெக்ஷனில் வந்தார்னா உங்களுக்கு இன்னும் வெற்றி தான். அவர் ஏதோ ரோடு பார்க் பண்ண சொல்லிக்கிறாரு. பசங்களுக்கு கிரவுண்ட் பண்ணி தரேன், பின்னாடி காவா, ட்ரைனேஜ், ரோடு, லைட்டு. எங்கள் ஜனங்களை ஒதுக்கி விட்டுக்கிறாங்க. எலெக்ஷன் அன்றைக்கி வராங்க போகிறாங்க தவிர எங்களை யாரும் கண்டுக்கிறது இல்லை. அதனால என்ன சொன்னார்னா, நானே முன்னே வரேன் பிரதர், முன்னே நின்று எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கண்ணே, நீங்கள் மீட்டிங் பண்ணுங்க பிரதர், உங்களை நல்லபடியாக ஜெயிக்க வைக்கிறது. நீங்களாம் ஜெயிக்க வைக்கிங்களா அவர் ராஜ் பிரதரை? கொஞ்சம் ஜோரா சொல்லலாமே நீங்கள் எல்லாரும். ஏன்னா உங்களை நம்பி தவறு நிற்கிறாரு. நீங்கள் இருக்கிற விஷயத்தை அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் ஜனங்களுக்கு நான் பிரதர் எங்களை சப்போர்ட் பண்ணி நான் வந்து ஜெயிக்கிறேன்றாரு. உங்கள் சப்போர்ட்டில் தான் அவர் நிற்கிறாரு. நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவர் ஜெயிக்க வைங்க. இதுக்கு முன்னே நல்லது தான் பண்ணுவார், இதுக்கு மேலே நல்லது தான் பண்ணுவார். இங்கே நின்றுக்கிறவங்க எல்லாம் வந்து கவுன்சிலர் கேண்டிடேட்டுங்க. இவங்களாம் நாங்களாம் ஏன் வரோம்? அவர் வண்டி கிடையாது. இங்கே நாங்களும் வந்து நிற்குவோம். ஒரு வார்டுக்கும் அவர் ஒருத்தர் இல்லை.
10 கேண்டிடேட் 35 கேண்டிடேட் வந்து நிற்கும். இங்கே ஒரு வார்டுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறோம். நாங்கள் என்ன ஆகுது ஜனங்களுக்கு பண்ணுறது பின்ஷன்லேருந்து முனிசிபாலிட்டியில் என்னென்ன ஃபண்ட் இருக்குது அது எல்லாம் ஜனங்க எங்கள் முனிசிபாலிட்டி சைட்லேருந்து ஏன்னா இங்கே எங்கள் லியோசார் தான் வந்து முனிசிபாலிட்டி பிடிக்க போகிறது. அவர் மூலியமாக வந்து இந்த ஜனங்களுக்கு என்ன வேணும் A to Z நாங்கள் பண்ணித்தரோம். நீங்கள் அவருக்கு ராஜ்ய பிரதர் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாம் வெற்றியாகட்டும். ஜெய் JDS. வணக்கம்.